Hello guys, welcome to Middle Class Gully Cricketers. ஸோ வந்துட்டு ஒரு ட்ராஜடிக் செகண்ட் டே ஃபார் இந்தியா இன் அடிலைட் தான் சொல்லணும். ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆடல. ரொம்ப வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நேற்று டே ஒன் ரிவ்யூலயே சொல்லியிருந்தோம், இனிஷியலா ஃபியூ விக்கெட்ஸ் எடுக்கணும், ஸ்மித் விக்கெட்டும் ஹெட் விக்கெட்டும் ரொம்ப குரூஷியலா இருக்கணும். ஸ்மித் விக்கெட்டை ஈஸியா எடுத்துட்டாங்க, வேற ஹெட் கொஞ்சம் வந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு நம்மள ரொம்ப பொழந்துட்டாரு. அண்ட் மோரோவர் திரும்ப பேட்டிங்லயுமே வந்துட்டு இந்தியா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்காட் போலண்ட், ஸ்டார்க், கமின்ஸ் 3 பேரும் வந்துட்டு பதம் பார்த்துட்டாங்க இந்தியாவை. ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்டா போயிடுச்சு. நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நிறைய அடிப்பாங்க, என்ன சொல்றது, ஒரு ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருப்போம் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த டிராவிஸ் ஹெட்டோட 140 வந்துட்டு அவங்கள டிரைவர் சீட்ல போட்டுருச்சு. நம்ம கூட பிரசாத் ப்ரோ இருக்காரு. சொல்லுங்க பிரசாத் ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க செகண்ட் டேல, என்ன நடந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து நல்லா ஆர்டெக்ட் பண்ணீங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா சீம் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. ஸோ இது ஆல்சோ பிங்க் பால் டெஸ்ட், ரைட்? இந்தியா வந்து இந்த ரெட் பால் டெஸ்ட் எல்லாம் வந்து இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளேஸ் ஆயிருப்பாங்க கண்டிப்பா. இது பிங்க் பால் தான், எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபேவரபிளா பண்ணிடுச்சு நம்ம இந்தியன்ஸுக்கு. பட் இட்ஸ் ஓகே, ரைட்? இப்போ ஹேப்பன்ஸ் லைக் இஃப் யூ பிளேயிங் அ டாப் சைட் லைக் ஆஸ்திரேலியா, அதுவும் ஆஸ்திரேலியால when you are already 1-0 up and Aussies are always known for fighting back. So அதான் பண்ணிருக்காங்க, ஃபைட் பேக் தான் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் தான் அவங்க ஃபைட் பேக் பண்ணுவாங்கன்னு. ஓகே, அப்கோர்ஸ் சொன்னீங்க டிராவிஸ் ஹெட்டோட 140, ஆமா அது கொஞ்சம் ஒரு 60-70 ஸ்டாப் ஆயிருந்தா கொஞ்சம் லீடா நம்ம இந்தியா கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. இப்போ ஐ திங்க் இன்னொரு 26 ரன்ஸ் லீடு. டச் அவுட் நல்லா பாசிட்டிவா ஆடிட்டு இருக்காங்க ரிஷப் பந்த் அண்ட் என்கேஆர். ஸோ ப்ராபப்ளி அந்த நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் டேல மட்டும் இவங்க விக்கெட் விடாம ஒரு மாதிரி ஆடினா, பிகாஸ் தேர்ட் டே இஸ் த பெஸ்ட் டே டு பேட் ஆன், ரைட்? ஸோ அங்க ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ரோஹித் கேப்டன்சி அண்ட் பும்ரா கேப்டன்சிக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அது வந்து எப்படின்னு தெரியல, ஹவு டே டேக் இட் அப்னு தெரியல. பிகாஸ் ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த ஸ்டார்க் பால்லாம் வந்து அவருக்கு எப்படி உள்ள வருதா, வெளில போறதா, இன்ஸ்விங்கா இருந்தா அவுட்டா, அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருந்தாரு. பியூட்டிஃபுல்லா பவுலிங் போட்டாரு ஸ்டார்க். அந்த கில் விக்கெட்லாம் வந்து அப்படியே உள்ள வந்து மிடில் ஸ்டம்ப் அடிச்சது, பயங்கரமான ஒரு டெலிவரி. Unfortunate Jaiswal got out and unfortunate even Rahul got out outside the leg stump. But cricket தான் அவ்வளவுதான் இல்ல, லைக் all days you can't be happy. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து யாருமே அவ்வளவு எதிர்பார்க்கல இந்தியா அப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்தியா ஆடி அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வச்ச உடனே மேபி திஸ் மேட்ச் they are not able to set the expectation. மேபி ஒரு விக்கெட் விடாம நாளைக்கு ஒரு 1 hour நாளைக்கு வந்து ஒரு, பிகாஸ் அஸ்வின் இஸ் ஆல்சோ தேர், he can also contribute to the bat. ஒரு 100 somewhere around 100 150 200 runs lead, 150 கூட வேணா, ஒரு 100 to 150 runs lead கூட வந்தா fourth innings கொஞ்சம் டஃபா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ பாப்போம், இட்ஸ் நாட் ஓவர் till it's over, but we should be prepared what has to be done. எனக்கு ஒன் மோர் விஷயம் என்னன்னா, லைக் போன மேட்ச் இந்தியா அவ்வளவு வின் பண்ணாங்க கமாண்டிங்கா, யாருமே புகழல. டக்குன்னு இந்த மேட்ச் இந்தியா தோக்குறாங்க, எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல. எல்லாரும் அது இந்த சேஞ்ச் பண்ணும், அது சேஞ்ச் பண்ணும், அது சேஞ்ச் பண்ணும், இது சேஞ்ச் பண்ணி போன மேட்ச் வின் பண்ணாங்க. ஆனா நீ யாரா, நீ தோத்தா மட்டும் வந்துடுற. சோ அந்த மாதிரி இருக்கு. So I think India as a fans you should be like both. Like if you're not supporting the Indian team when they're winning, you can't come and shout at them when they're losing also. So you should be as a fan both. Okay. So that is my initial thoughts. So அவ்வளவுதான் I think. Yeah. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா ரோஹித் கொஞ்சம் டிஃபென்சிவ் கேப்டன்சிக்கு போயிட்டாரோ. திரும்ப அந்த ஒரு 2-4 அடிச்ச உடனே ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணாரு. மேபி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, ஹெட்டுக்கு வந்துட்டு அவர் அடிக்கதான் போறாரு. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்ஸ் கல்லி வச்சு கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கலாமா? ஏன்னா இந்த பால்ல நல்ல பவுன்ஸ் இருக்கு, விக்கெட்ல அந்த ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. நேத்து கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், நார்மல் பாலை விட இந்த பால் வந்துட்டு 13 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ மேபி அது ஒரு இதுவா இருந்தது. எனக்கு டு பி ஆனஸ்ட் இந்தியாவோட பவுலிங் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. பேட்டிங் வந்துட்டு நான் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சூப்பரா போட்டாங்க, அப்படிதான் அதை சம பண்ணும். ஏன்னா ஒரு விராட் கோலி விக்கெட்டா இருக்கட்டும், விராட் கோலி விக்கெட்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 பால் அங்க செட் பண்றாரு ஸ்காட் போலண்ட், 5வது பால் அவுட் ஆயிட்டு போறாரு. நான் பேட்டிங் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பட் பவுலிங்ல ரொம்ப லூஸா விட்டாங்களோ அப்படிங்கறதா. அண்ட் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பும்ரா வந்துட்டு எப்படி கேப்டன்சி பண்ணாரு, பும்ராவோட என்ன சொல்றது, ஒரு ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், ஒரு பவுலிங், நத்திங் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா, அவர் வந்துட்டு கிரேட்டஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியா தான். பட் மேபி கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டாரோ டிராவிஸ் ஹெட்டுக்கு. அண்ட் டிராவிஸ் ஹெட் அதையும் வந்துட்டு கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு நல்லா ஆடினாரு. கடைசியா அவுட் ஆனதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி தான், லைக் அது ஒரு யார்கர் மாதிரி சிராஜ் போட்டு நல்லா எடுத்தாரு. பட் பவுலிங் தான் ஒரே கன்சர்னா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் நான் என்ன கேள்விப்படுறேன்னா, NCL இருந்து கிளியரன்ஸ்க்காக ஷமி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு
வந்துட்டு பாஸ்போர்ட் விசா விசா ரெடி ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியா விசா. ஸோ என்சிஏ கிளியரன்ஸ் வந்துருச்சுன்னா பிரிஸ்பேன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஷமி வந்துருவாரு. ஏன்னா நல்லாவே தெரியுது ஹர்ஷித் ராணா கிட்ட வந்துட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, டேலண்ட் இருக்கு, பட் ஆஸ்திரேலியால பண்ற அளவுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லன்னு நல்லா தெரியுது. ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஹெட் வந்துட்டு 2 பால் அடிச்சுட்டா உடனே ஒரு மாதிரி டிஃபென்சிவ் டாக்டிக்ஸா போயிடுறாரு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஓவர் த பிச் லைன் இல்ல டவுன் தி லெக் போட ஆரம்பிச்சாரு. வேற ஷமி வந்துட்டு அடிச்சா அடுத்த பால் ஸ்டெம்ப் லைன்லயே போடுவாரு. இந்தியா தான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. லைக் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். ஸ்டெம்ப் லைன்லயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. வேற டிராவிஸ் ஹெட்டுக்கு ரொம்ப வைட் ஆஃப் தி அவுட் அந்த என்ன சொல்றது, அந்த கட் அடிக்கிற பால் இல்ல வந்துட்டு ஒரு டிரைவ் அடிக்கிற லென்த்லயே போட்டாங்க. அவர் ஈஸியா ரன் அடிச்சிட்டாரு. பிளஸ் அஸ்வினை வந்துட்டு அவர் ரொம்ப சூப்பரா டேக் ஆன் பண்ணி ஆட்டாரு. இன்னொன்னு சிராஜ் ஒரு கேட்ச் விட்டாருன்னு நினைக்கிறேன் ஹெட்டுக்கு. அந்த கேட்சை மேபி பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருந்திருக்கும், லீடு வந்துட்டு கம்மியா இருந்திருக்கும், ட்ரையல் பை கம்மியா இருந்திருக்கும். தெரியல, ஆக்சுவலா நான் இதுலதான் பார்த்தேன், கிரிக் பஸ்ல தான் பார்த்தேன் சிராஜ் வந்துட்டு கேட்ச் விட்டாரு அப்படின்ட்டு. சோ அது பிடிச்சிருந்தா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அரௌண்ட் ஒரு எப்ப தெரியல 50-60 எப்போ தான் நினைக்கிறேன். ரொம்ப கம்மி, 60-50 பாத்துக்கோங்க. லைக் half ஆஃப் த ரன்ஸ் he scored 140ல இருந்து ஒரு 70 எடுத்துட்டோம்னா பாருங்களேன். அந்த ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா லபுஷானே அண்ட் இவர் தான். லபுஷானே சூப்பர் கண்ட்ரோல்டா இருந்தார். நான் லபுஷானேவை தப்பு சொல்லவே மாட்டேன். லபுஷானே விக்கெட் எடுத்தது வந்துட்டு சூப்பர் விக்கெட். ஜெய்ஷ்வால் வந்துட்டு அந்த கல்லியில அந்த கேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு 100 மாட்டிடுச்சு, பிடிச்சிட்டாரு. பட் ஹெட் வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பால் 1 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இன்னும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஐ விஷ், நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் அவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா என்னால இருக்க முடியல. பட் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நான் அடுத்த மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிடுவேன். பிரிஸ்பேன் கேபா எப்படி போன வாட்டி பிரீச் பண்ணாங்களோ இந்த வாட்டியும் வந்துட்டு ஷமி மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஹர்ஷித் ராணா அவுட்டு, ஷமி இன்னு, பவுலிங் கார்டு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பும்ரா, ஷமி, சிராஜ் சூப்பரா இருக்கு. அண்ட் சொல்லுங்க ப்ரோ. இல்ல சி ரோஹித் சர்மா நம்ம பேட்ஸ்மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சி நான் ரோஹித் சர்மா பத்தி நான் அவ்வளவு ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து நமக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ he has some high regards on me. I have a high regards on him னு வச்சுக்கோங்களேன். பட் டு வின் பேட்ஸ்மேன் win your games and bowlers win your championships. ஒரு கண்டிஷன்ஸ் லைக் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பும்ரா was doing exceptionally well in the WACA game. So WACAல வந்து வின் பண்ணது one of the main reasons was ஜஸ்பிரீத் பும்ரா one. And ஹர்ஷித் ராணா வந்து அப்படி யாரும் ரீட் பண்ணல. இப்போ வந்து ஹர்ஷித் ராணா ரீட் பண்ணிட்டாங்க. இன்னொரு குட் நியூஸ் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து டிராவலிஸ் சைடு ஓகே விடுங்க, அவர் வந்து ஒரு டமால்டிமிலான ஒரு பிளேயர். ஏன்னா அவர் லாஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயே அடிச்சாரு பயங்கரமா 89 ரன்ஸ் அடிச்சாரு. அப்போ ஜாஸ்தி பேசப்படல பிகாஸ் ஆஸ்திரேலியா லூசிங். இப்போ வந்து இந்தியா அந்த லீட்னால we are speaking on them. It's okay. So gone is gone. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து இப்போ என்ன இப்போ இன்ஃபேக்ட் the last ball of the day பவுண்டரி அடிச்சார் நிதிஷ் என்கேஆர். ஆமா போனண்டே வந்து ஏதோ ஸ்லெட்ச் பண்ணுவாரு. பட் அவர் கீப்பர்லாம் முன்னாடி வருவாரு. அதெல்லாம் அவர் கண்டிப்பா அப்படியே இதே ஒரு இன்டென்டோட ஆடி ஒரு டூ குட் பார்ட்னர்ஷிப் somewhere around ஒரு 100 to ஒரு 100 பார்ட்னர்ஷிப் ஒரு 50-60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னா வந்து உங்களுக்கு ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டீசென்ட் லீட் வரும். அட்லீஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் கேன் ஆல்சோ ஹேவ் a thing to fight back. and also ரோஹித் சர்மா வந்து ஊர்ல இருந்து வந்து டக்குன்னு ஆஸ்திரேலியால மேட்ச் அதுவும் பிங்க் பால் மேட்ச் ஆட சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிஷன்ஸ்ல இருந்து ரொம்ப கம்மி, டீமோட இருந்து ரொம்ப கம்மி. so I don't want to say anything on ரோஹித் சர்மா and all that. Maybe இல்ல நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவ்வளவு கமாண்டிங்கா வின் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஏதோ சம்திங் ஃபோர்ஃபீட் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 500 அடிச்சோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல பம்பிள் ஆயிட்டோம் 128 for 5. இன்னும் 29 தான் ட்ரையல் பை. நான் இப்போ சொல்றேன் எனிதிங் பிலோ 200 அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. எனிதிங் பிலோ 200. இது எப்படி ஆடணும்னா சர்ஃபராஸும் ரிஷப் பண்ணிட்டு பெங்களூர் டெஸ்ட் மேட்ச்ல எப்படி அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷன் திரும்ப வந்துட்டு ஆளுக்கு ஒரு 170 இவர் ஒரு 199ல அவுட் ஆவாருன்னு நினைக்கிறேன். 99 இல்ல 100 அடிச்சிருவாரா? அந்த மாதிரி ஒரு நாக் ஆடி ஒரு 230 போஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி டே 4 எல்லாம் வந்துட்டு இன்னும் பால் டர்ன்லாம் எடுக்கும். இன்னும் டர்ன்லாம் எடுத்துச்சுன்னா ஆஷ் வந்துட்டு கையில பிடிக்கவே முடியாது. அவர் ஆக்சுவலா அவர் ஸ்டாருக்கு அவங்க ஊருக்கு எப்படியோ நம்ம ஊர்ல பிங்க் பாலுக்கு அதிக ஸ்கால்ப்ஸ் எடுத்தவர் அஸ்வின் தான். ஸோ மேபி அந்த 4th டே பிச் டர்ன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பட் ஆனா சுனில் கவாஸ்கர் என்ன சொன்னாருன்னா நாளைக்கு இன்னுமே 4th டே வந்து ஆடும்போது 3rd டே வந்து ஆடும்போதுமே வந்துட்டு பிச்சு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, மேபி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருக்கலாமோ. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ரன்ஸுக்கு போய் அவுட் ஆயிட்டாங்களோ. ஒரு ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும் இல்ல கில்லா இருக்கட்டும், ரொம்ப லைக் பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி ரன்ஸ் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாங்களோ. கொஞ்சம் ஸ்டே பண்ணிருக்கலாமோ கிரீஸ்லன்னு தோணுது.
இல்ல நல்லா அவங்க அவுட் ஆனதெல்லாம் வந்து லூஸ் ஷாட் ஆனது. அப்கோர்ஸ் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். பட் எய்ஸ்பால் போட்டதெல்லாம் வந்து ஒரு டேக் டெலிவரி வேற நல்லா போட்டாரு. போலாண்ட் வந்து லைன் அண்ட் லென்த் அப்படியே போட்டாரு. சுப்மன் கில்லுக்கு டவுன் த விக்கெட் வருது. நான் திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பேன், ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிருக்கேன். இந்தியன் டீம் இஸ் இன் டிரான்சிஷன் பேஸ். சோ வி ஹேவ் டு கிவ் தம் சம் டைம்ல. சோ அதுதான் சரி, அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த தடவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நல்லா அதான் இந்தியன் டீம்ஸோட ப்ராப்ளம். லைக் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி தே நாட் ஏபிள் டு டெலிவர் திஸ். பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஓவர் டில் இட்ஸ் ஓவர். மேபி சம்வேர் இன்னிங்ஸ் டிஃபீட் ஆடாம இருந்தாலே ஐ திங்க் பரவாயில்ல. லைக் ஒரு 29 ரன்ஸ் 24 இன்னிங்ஸ் டிஃபீட் 29 ரன்ஸ் தான் வேணும். இது 29க்குலாம் அவ்வளோலாம் 5 விக்கெட்லாம் விட மாட்டாங்க. ஸோ அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எனக்கு ஒரு லீடு வந்துட்டு ஒரு 200 போஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் செம்மையா இருக்கு. சூப்பரா ஆடினாரு. ஒரு பால் வந்துட்டு இறங்கி வந்தெல்லாம் ஓவர் கவர்ஸ்லாம் ஒரு 4 அடிச்சாரு. பார்க்க நல்லா இருக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிச்சாரு. அதுதான் ரிஷப் பந்த். ஏன்னா ரிஷப் பந்த் வந்து ஒரு லைன் அண்ட் லென்த் போட்டுட்டே இருந்தாரு. அதான் விராட் கோலிக்கு வந்து நல்லா செட் பண்ணாரு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி செட் உங்களால ரிஷப் பந்த் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டமால் டிமில் அடிப்பாரு. சோ நீங்க நம்ம ஒரு டிராவிஸ் ஹெட் அவரு. ஆமா, ரிஷப் பந்த் வந்து நீங்க என்ன ஒரு பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சீங்கன்னா, செகண்ட் பால் பவுலர் என்ன பண்றாங்க, டவுன் த லெக் போடுறாங்க. ரிஷப் பந்த் கியூட்டா ஒரு சிங்கிள் அடிச்சு அந்த சைட் போயிடுறாரு. சோ அதுதான் வந்து இது பண்ணணும். விராட் கோலி வந்து அதே இடத்துல எனக்கு விராட் கோலி ஆடும் போது ஃபர்ஸ்ட் பால் இருந்து என்னடா இந்த மனுஷன் இப்படி ஆடிட்டு பவுண்டரி அடிச்சாரு. ஓகே, பட் டிட் லுக் வெரி கம்ஃபர்டபுள். அதே பால் தான் அதே மாதிரி ஆடுறாரு. அது ஏன் வந்துட்டு லைக் இது அதான் மேபி ஒரு என்ன சொல்றது, சச்சினுக்கும் கோலிக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் அதான். சச்சின் வந்துட்டு அந்த சிட்னி டெஸ்ட்ல வந்துட்டு நீ என்ன வேணா போடு, நான் 4th ஸ்டம்ப் பால தொடவே மாட்டேன், அந்த லைன்ல போனா வெளில விட்டுருவேன்னாரு. பட் இவருக்கு ஏதோ சம்திங் அது வந்துட்டு என்ன சொல்றது, டெம்டிங்கா இருக்கு போல. அப்படியே அந்த போன டெஸ்ட் மேட்சும் அப்படிதான் அவுட் ஆனார். ஒரு மேட்ச் நிக் ஆகும் பவுன்ஸ் ஆகி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் அப்படிதான் அவுட் ஆனார். செகண்ட் இன்னிங்ஸ் இப்பவும் அதே மாதிரி தான் அவுட் ஆயிருக்காரு. லைக் எனக்கு தெரியல, மேபி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. விராட் கோலி வந்துட்டு இஸ் லெஜெண்ட். அதுவும் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ மாடர்ன் டே காட் வந்துட்டு காட் ஆஃப் கிரிக்கெட்னா அது வந்து விராட் கோலி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்துட்டு ஆஸ் அ வியூவரா பார்க்கும்போது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. லைக் ஒரு 4th ஸ்டம்ப் தான் வருது, சரி ஓகே எடுத்துருவோமே. அவங்க சூப்பரா ஆடினாங்க. மெக்ஸ்வீனியா இருக்கட்டும், லபுஷேனா இருக்கட்டும், அவங்க காலையில வந்து ஆடின ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெளில விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மெக்ஸ்வீனி விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் லபுஷானே சூப்பரா ஆடினாரு, கண்ட்ரோல்டா ஆடினாரு. அது மேபி அங்கதான் இந்தியா லேக் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. பட் யா, டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும். நம்ம வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அதிகமா எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன், டிஃபீட் வந்துருச்சா, சரி ஓகே நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் பார்க்க போனோம். சொல்லுங்க ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா, இங்க வந்து என்னன்னா, நம்மளுக்கு 3 சீமாஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லா போட்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ பும்ரா அண்ட் சிராஜ் வந்து ஒரு ஸ்பெல் போட்டாங்கன்னா, ரெண்டாவது ஸ்பெல் யாரு போடுறாங்கன்னா ஹர்ஷித் ராணா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி போடுறாரு. சரியா? சோ இவங்க 2 பேருமே வந்து கைண்ட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஆஸ்திரேலியா, நான் சொன்ன மாதிரி அதே டிரான்சிஷன் தான். இப்போ ஷமி வந்தாருன்னா பும்ரா அண்ட் சிராஜ் ஒரு ஸ்பெல் போடுவாங்க. இங்க வந்து ஷமி வந்து ஒரு ஃபுல் ஜோஷ்ல வந்து அப்படியே போடுவாரு. நீங்க சொல்லலாம், என்ன ஷமி திடீர்னு இந்தியால வந்து இன்ஜுரி முடிச்சுட்டு வர்றாரு, அதெல்லாம் இல்ல. அவரு வந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஆடி, ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடி, NCL பண்ணிட்டு தான் வராரு. சோ இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலியர். சோ அவங்க இந்தியன்ஸுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் போலர் கூட வந்து ஷமி மாதிரி இருந்தா, அங்க வந்து NKR வந்து நல்லா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். NKR ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, விக்கெட்லாம் எடுக்க தேவையில்ல, டாட் பால் பண்ணா போதும், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுட்டே இருந்தா கூட போதும். அண்ட் அப்கோர்ஸ் யூ ஹேவ் அஸ்வின் ஆர் ஜடேஜா ஹூவர் பிளேஸ் இன் தி நெக்ஸ்ட் பிரிஸ்பேன் டெஸ்ட். ஆர் மேபி இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் ஆடுறேன்னு சொல்லிட்டு யாரா நவ்தீப் சைனி கூட ஆடலாம். நவ்தீப் சைனி ஆர் ஹர்ஷித் ராணா கூட ஆடலாம். எனக்கு எப்படின்னு தெரியல. சோ இல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ஒரு என்ன சொல்றது 4 சீமர்ஸ் ஆடணும். ஆனா வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி மோர் ஆஃப் ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த த்ரெட்டனிங்காவே இல்ல. ஹர்ஷித் ராணாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அவருக்கு டெபு சீரிஸ். வேற ஷமி வந்துட்டாருன்னா பும்ரா, ஷமி, சிராஜ் சீல்டு வித் நிதிஷ்குமார் ரெட்டி. இது பார்க்க டெட்லியா இருக்கு. வேற பும்ரா, சிராஜ் மட்டும் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு புது பையன். இவர் ஹர்ஷித் ராணாவும் புது பையன். அதுதான் கொஞ்சம் லேக் ஆகுது. வேற அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், போலந்து 3 பேரும் கிட்டத்தட்ட வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு. போலண்ட்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் பிளஸ் மிச்சல் மார்ஷ் அவருமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பேரிட்டிவ். இதே செட்டப் தான் அவங்களும். பட் NKR விட மிச்சல் மார்ஷ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் மிச்சல் மார்ஷும் வந்துட்டு ரொம்ப த்ரெட்னிங்காலாம் இல்ல. அவரையும் பிடிச்சி அடிச்சு கையில இது பண்ணி விட்டாங்க. போன இன்னிங்ஸ் வந்துட்டு 4 ஓவர் 25 28 அவரையும் அடிச்சு கொடுத்துட்டாங்க. பட் என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷமி வந்துட்டு பிரிஸ்பேன் ரீச் ஆயிட்டாருன்னா இந்தியா வேற டீம் ஆயிரும். கேபாவை திரும்ப கூட பிரீச் பண்ணலாம். பட் ஃபினிஷிங் தாட்ஸ், நாளைக்கு இந்தியா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி முடிச்சிடலாம். நானே ஃபர்ஸ்ட் லைக் சம்மரைஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா பண்ட் அண்ட் NKR இன்னும் ஒரு 100 ரன் ஸ்டாண்ட், ஒரு 150 ரன் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு 130 இல்ல ஒரு 140 லீடு வரும்.
அதுக்கப்புறம் ஆஷன் வந்துட்டு ஒரு 50-60 ரன்ஸ் அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னா ஒரு 220 வரும். ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரையல் பை ஒரு என்ன சொல்றது ஒரு 190 to 200 லீடு வைக்கலாம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஷமிங்கிறேன் பும்ராவும் சிராஜும் திரும்ப வந்து ஒரு மாதிரி டெட்லி ஸ்பெல் போட்டு ஒரு 180க்கு ஆல் அவுட் எடுத்தா நல்லா இருக்கும். பட் பார்ப்போம். நாளைக்கு மோஸ்ட்லி இந்தியா வந்துட்டு விக்கெட் விடாம அந்த ஃபர்ஸ்ட் 1 hour எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 செஷன் வரைக்குமே பண்ட்டும் நிதிஷ்குமாரும் ஆனா நல்லா இருக்கும். நிதிஷ் வந்துட்டு நல்லா பேட்டை விடுறாரு. பண்ட்டுக்கு இப்ப கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நிறைய காப்பாத்திருக்காரு. சோ அதனால அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு டே எண்ட்ல வந்துட்டு என்ன சொல்றது ஒரு 240 இல்ல ஒரு 250 அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பாப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்கெட் விடாம ஆடணும், அவ்வளவுதான். லைக் பாசிட்டிவா ஆடணும் கிரிக்கெட். ஏன்னா இங்க வந்து டிஃபென்சிவா ஆடினா ஒண்ணுமே இல்ல. யூ ஹேவ் டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆசிஸ் as much as you can, make ஆசிஸ் மேக் மோர் மிஸ்டேக்ஸ் ஆன் த லைன் அண்ட் லென்த். இந்த பவுலர்ஸ் போடுறாங்களா அந்த லைன் அண்ட் லென்த் இவனுக்கு ஆடி பிரேக் பண்ணும். ஐயோ அந்த லைன் போட்டா இவனுக்கு இந்த ஷாட் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைன் அண்ட் லென்த் அந்த ரிதம் ஆஃப் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஹார்ல பிரேக் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ் டவுன் ஆயிடும் ஆசிஸ்க்கு. தே ஹேவ் டு பிரிங் இன் பீப்புள் லைக் மிச்சல் மார்ஷ், அப்புறம் வந்து நேத்தன் லயன்லாம் நாளைக்கு கொண்டு வரணும் ஆசிஸ். 3 பேரும் கொஞ்சம் டயர்ட் ஆகி they should play well. They should not lose wickets, and somewhere around even 150 to 200 runs I'm very happy. அவ்வளவு வந்தா எனக்கு I'll be very happy. இந்தியா வந்து ஒரு 150 to 200 runs குள்ள லீட் பண்ணி அந்த மேட்ச் தோத்தா கூட I'll be very happy that it is a great Indian fight back அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ நெவர் நோ, ஆசிஸ்ல ஒரு எட்ஜ் முடிஞ்சு போச்சு, அஸ்வின் அண்ணா வந்துருவாரு. So we have to play positive cricket as much as possible. And யாரா இந்த நிதிஷ் ஆர் ரிஷப் பந்த் யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஆடணும். They should smash and they should give as much as they can. Somewhere around even 100 to 150 I'll be very happy if India scores. அதுக்கப்புறம் ஃபைட் பேக் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி லூசிங் ஆனா கூட we have to be with the Indian team. It's not like because ஆசிஸ்ல போய் வேக்கால வின் பண்ணிட்டோம் and you can't keep winning all the games in Australia also. They're also a very top quality side with a great brand of cricket. So as an Indian fan you always hope for the best. Somewhere around 100 to 150 runs also I'll be very happy if India goes for it. Of course நீங்க சொல்ற மாதிரி something it will have for the bowlers to fight back. Like Bumrah வந்து ஒரு 0 for 2 or 0 for 10 for 3 அந்த மாதிரி எடுத்தா ஒரு 67 for 7 last match பண்ண மாதிரி இந்த தடவை பண்ண. But of course Australians will be at the pump. So fourth innings is always difficult to play. So அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் somewhere around 100 to 150 max I'll be very happy. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்துட்டு அந்த பவுலர்ஸ் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா நேதன் லியான் வந்துட்டாருன்னா பண்ட் இன்னும் சூப்பரா ஆடுவாரு. பண்ட் வர்சஸ் நேதன் லியான் லவ் ஸ்டோரி நம்ம பாத்துருக்கோம். அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுவாருன்னு. ஸோ மேபி கொஞ்சம் இனிஷியலா ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு ஒப்பேத்திட்டாங்க அப்படின்னா நேதன் லியான் வந்துட்டாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவர் வந்துட்டு ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டி கூட போன டெஸ்ட் லாஸ்ட் இன்னிங் சூப்பரா ஆனாரு. டவுன் தி ட்ராக்ல வந்து 2 4 ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த 2 hours கொஞ்சம் அந்த டீ பிரேக் வரைக்கும் போயிட்டாங்கன்னா போஸ்ட் டீ பிரேக் வந்துட்டு அவங்க ஆடும்போது ஸ்ட்ரெயிட்டாவே செமையா இருக்கும். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்துட்டு இந்தியா திரும்ப நாங்க நேத்து சொன்னோம் டிரைவர் சீட்ல இருப்பாங்கன்னு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வர முடியல. பட் நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த ரிஷப் பண்ட் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பேர் நல்லா பண்ணா ஹோப்ஃபுல்லி ஒரு டீசென்ட் லீடு போஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல டீசென்ட் டார்கெட்டை இந்தியா டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நம்புறோம். வித் தட் நோட் மீ அண்ட் பிரசாத் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ், நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது பேசாம விட்டுருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி Day 3 ரிவ்யூல வந்து பேசுறோம். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இந்தியாக்கான டேவா இருந்து இந்தியா பக்கம் லக் இருந்து இந்தியா இன்னும் பெட்டரா பண்ணுவாங்கன்னு நம்பி நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பை கைஸ், ஹேவ் அ குட் டே. பை பிரசாத் ப்ரோ.